கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சென்ட் ஜான் சாப்டர் 8 verse 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. இயேசப்பா சொன்ன அழகான ஒரு ஜீவ வார்த்தை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த யோவான் 14 இப்படியாக சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான் என்று சொல்லுகிறார். அதே பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறார், சத்திய ஆவியாக தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார். அந்த சத்திய ஆவியானவராக இருக்கட்டும், அந்த சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. நமக்கு சில நேரங்களில் சில விஷயங்களில் விடுதலை தேவைப்படுகிறது. எனக்கு நிறைய பேரை தெரியும், செபிப்பாங்க, ஆண்டவர் அன்புக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் வசனத்தின்படி இருக்க மாட்டாங்க. நான் கடந்த நாட்கள் ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அவர் நல்லா செபிக்கிறவராம். அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த சில நபரை கொடுத்து என்னை சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, அவர் ஜெபம் பயங்கரமாக இருக்கும், அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள குறித்து அவங்க சொப்பனம் பார்ப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அவர் சொல்லத்தெல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சொன்னாங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொன்னார், அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான், நீ சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்ன உடனே ஒரு சிலர் முகெல்லாம் மாறிடுச்சு. எப்படா அது இப்படி சொல்கிறாங்கன்னு. கடந்த நாட்கள் நடந்த சம்பவம். அப்போது அந்த சகோதரனுடைய லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை கொடுத்து கர்த்தர் பேசினார். அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. சத்தியத்தை உள்வாங்கி கொள்ளுகிறவர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும், வேதத்தை நேசிக்கிறவர்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அந்த காலத்தில் பைப்பில் தண்ணி வரும், அதாவது ஒரு டைமிங் கொடுத்து கிராமத்தில் தண்ணி வரும். அந்த டைமிங் பார்த்து தான் அவங்க எல்லாமே தண்ணி பிடிப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க சீக்கிரம் கொடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணிக்கு எனக்கு தண்ணியை நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சா அங்கே இருக்க மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இதை கூட கொடுக்க மாட்டியா? அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவங்கள்ட்ட கிறிஸ்து இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இந்த தினத்தில் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சத்தியத்தை அறியணும். நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் இவங்க ஜெபம் பண்ணால் நல்லா ஆகிடும், அந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணால் நல்லாயிடும், அங்கே போனால் நல்லாயிடும், இங்கே வந்தால் நல்லாயிடும். எங்கேயும் யாருக்கும் நல்லே ஆகாது. சத்தியத்தை அறிஞ்சால் மட்டும்தான். சத்தியத்தை புரிஞ்சிக்கணும். இந்த சத்திய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும். அதனால்தான் இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு விடுதலை. இந்த வசனத்தை நம்ம வாசிக்க 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 விடுதலை. நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். மிகப்பெரிய ஒரு இன்னல், ஜெப வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில் தோல்வியான சூழலில் அவர் இருந்தார். ஆனால் அவர் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு. ஊழியத்து நிமித்தமாக நான் எங்கேயே போனேன்னா எனக்கு நல்ல அற்புதம் நடக்குது பாஸ்டர் என்று சொன்னார். நான் சொன்னேன், எல்லாம் நடக்குது ரைட்டு, மற்றவங்களுக்கு அற்புதம் நடந்து என்ன பிரயோஜனம், மற்றவங்களுக்கு அதிசயம் நடந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் எப்படிங்க, உங்களுக்கு எப்படி, உங்கள் குடும்பம் எப்படி? இந்த சத்திய வசனம் இல்லாமல் நம்ம ஜெபத்தில் ஒருவருடைய வாழ்க்கை கட்டப்படுமானால் நிச்சயமாக லாஸ் தான். வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விடக்கூடிய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி. அருவருப்பான லிஸ்ட்டில் தானே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஊழியத்துக்கு போகிற இடத்துல மற்றவங்களுக்கு அற்புதம் நடந்து என்ன பிரயோஜனம், மற்றவங்களுக்கு அதிசயம் நடந்து என்ன பிரயோஜனம், உங்களுக்கு காசு பணம் வந்து பிரயோஜனம் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சத்தியத்தை அறிங்க, ஆண்டவருடைய அன்பை நேசிங்க. வேதம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு தான் உங்களுக்கு விடுதலை. பர்சனலாக பல பாவங்களை தடுமாற்றிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய அன்பான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது மனம் திரும்புங்க. ஆண்டவர் அப்போ தான் உங்களுக்கு அற்புதம் செய்வார். மனம் திரும்பி தானே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன், நான் எனக்கு வேறு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு
நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழவே முடியாது. நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போகவே முடியாது. இன்றைக்கி செத்து போனால் எங்கே போவீங்க? இப்போ இன்னும் 10 நிமிஷம் நீங்கள் செத்துட்டீங்கன்னா எங்கே போவீங்க? கர்த்தரை நாம் மகிழ்ப்படுவதாக. அதில் அவருக்கு உணர்வில்லாதவராக போய்விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, வேத வசனம் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும், அதிசயத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த வேத வசனத்தை நேசிங்க, வேத வசனத்துக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய நான் மகிழ்வுக்காக நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். இந்த பரிசுத்த யோவான் 8:32 அழகாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாக உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் இந்த வேத வசத்தின் மூலமாக தான் என்பதை உணர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஆசீர்வதியும். இயேசு மலபிதாவே, ஆமென், ஆமென்.